குள்ள ரன் பண்ணீங்கன்னா நம்ம ஏசியே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு 1 hour நீங்க இதை ரன் பண்ணி விட்டுட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னா நார்மலா அப்படியே வீடு சில்னஸ் ஆயிடும். இதோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வீடியோவை நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா, இப்ப நம்ம ரிவ்யூ பார்த்தரலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஏர் கூலர் பொறுத்த வரைக்கும் நான் இவர்கிட்ட வந்து போன சம்மர் வந்து உங்களுக்கு தெரியும், ஜான் 15க்கு மேலேயே செம்ம வெயில், நம்மளால டாலரேட்டே பண்ண முடியல. ஆக்சுவலி ஃபேன் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேன் வாங்கினதுக்கு அப்புறமும் என்னால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல பகல் நேரம். இப்பவே கண்ணை கட்டுது. அவ்வளவு உங்களுக்கு ஹீட்னால, ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும், மேல வந்து வீடு இல்லை. ஸோ எல்லா வெயிலும் அப்படியே இறங்கி இறங்கி நமக்கு வந்து நைட் நேரம் ஆச்சுன்னா தாங்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இவர்கிட்ட ஏசி போட சொன்னா இவரோட ஏசி இதுதாங்க. ப்ளூ ஸ்டார்ல ஏசி வாங்கியிருக்கேங்கிற மாதிரி தான் பேசினாரு. பேக்கிங் வந்தப்பே தெரிஞ்சிச்சுங்க, ரொம்ப பெருசா இருந்தது. அப்பயே நினைச்சிட்டேன் நம்மால் நமக்கு ஏதோ ஒரு இடம் கொடுத்த மணிக்கான்னு பார்த்தா ஏர் கூலர் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, இட்ஸ் ஓகே, என்ன பண்ண முடியும், நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஸோ அதுலதான் இந்த ப்ளூ ஸ்டாரு. ஏசி இல்லைனாலும் பரவாயில்ல, இது ரொம்பவுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த சம்மர்ல இருந்து இந்த சம்மர் வரைக்கும். இங்க பாருங்க, இது வந்து ஸ்விங், இது வந்து ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திருக்கீங்களா, இதுக்குள்ளதான் அந்த ஸ்விங்கிங்கோட லேடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கும். இது வந்து அப் அண்ட் டவுனுக்காக நம்மளே இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இது அது இதை பாருங்க, எப்படி நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பீடு லோல இருந்து ஹை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு லோவே சில சமயம் ரொம்ப கூலிங்கா இருக்கும், அந்த அளவுக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும். இதுலயும் பாருங்க, கூல் வந்து ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. கூல் வந்து ஆன் பண்ணீங்கன்னா அவ்வளோ சில்னஸா இருக்குங்க. நம்மளோட அந்த வாட்டர் இது இருக்கு இல்லைங்களா, அதை அப்படி ஸ்ப்ரே பண்ற மாதிரி வரும், அதுதான் அந்த கூல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பாருங்க, இதுதான் நம்ம ஊத்துன தண்ணியோட அளவு காமிக்கும். இப்ப இதுல இவ்வளவு தண்ணி இருக்கு, நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துறோங்கிறது இந்த அளவு காமிக்குங்க. இதுல வந்து நீங்க ஐஸ் கியூப்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஏர் கூலர் ரன் பண்ணீங்கன்னா நம்ம ஏசியே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு 1 hour நீங்க இதை ரன் பண்ணி விட்டுட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னா நார்மலா அப்படியே வீடு சில்னஸ் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் நார்மல் ஃபேன் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஏசி மாதிரியே இருக்குங்க. இங்கதான் தண்ணி நம்ம டியூப் வழியா விடணும். இதுதான் அந்த இது பண்ணி, இது பாருங்க, இந்த வைக்கோல் இருக்கு இல்லைங்களா, இதுல அந்த தண்ணி போய் ஸ்ப்ரெட் ஆகிதான் நமக்கு அந்த கூலிங் கொடுக்கும். நம்ம அதுல ஊத்துற அளவு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல அளவு உங்களுக்கு ஒருவேளை ஆயிடுச்சுன்னா இது வழியா தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், அந்த தண்ணி ரிலீஸ் ஆகும். இதுக்கு வந்து தனியா மூடி அதெல்லாம் இல்லை, இப்படியே தான் இருக்கும். தண்ணி வந்து வெளியே வர்றதுக்கு தான், உங்களுக்கு இன்செர்ட் பண்றதுக்கு இல்லை, இன்செர்ட் பண்றதுக்கு தான் அந்த பேக் சைடு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அது இது வந்து அதிகமாயிடுச்சுன்னா ஓவர் ஃப்ளோ ஆயிட்டுன்னா வர்றதுக்காக தான் இந்த வழி. இப்ப நம்ம தண்ணியை வந்து மாத்தணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த கீழே இங்க பாருங்க, இங்க புஷ் அவுட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்க இருக்கும். அதுக்கு கீழே எனக்கு வந்து இப்போ வாட்டர் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு காமிக்க முடியல. அதை நீங்க போய் அப்படி எடுத்து விட்டீங்கன்னா அப்படியே தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆயிரும். ஏன்னா அது கீழே கொடுத்துருக்கங்காட்டிக்கு நமக்கு எங்கேயுமே தண்ணி நிக்க வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி இதை வந்து நான் வந்து ஒரு ஜூன் வரைக்கும் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் ஜூன்ல இருந்து எடுத்து நல்லா பேக்கிங் பண்ணி வச்சோம். நம்ம அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி வைக்கும் போது தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி நல்லா தொடச்சி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இது வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உள்ள வந்து பூஞ்சை மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நாங்க எடுத்து வச்சு இப்போ நான் கரெக்டா பிப்ரவரி எண்டு எடுத்து வச்சிட்டேன். இப்ப வரைக்குமே நான் எப்படி வச்சனோ அதே மாதிரி மறுபடியும் எடுத்து போடும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பாமே ஒர்த் உள்ள ப்ராடக்டா வாங்க. உங்களுக்கு நான் இப்போ அந்த தண்ணி ஊத்துறது அந்த இதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படிதான் இருக்கும். அது உள்ள இந்த மாதிரி நெட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க ஒரு 2 years 3 years ஆயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து தனியா வாங்கிக்கலாம். அந்த வைக்கோலை வாங்கி நம்மளே இதே மாதிரி நெட்ல வச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுல எப்படி கழட்டி கழட்டி எடுத்துட்டு இதுல மாட்டிக்கலாம். இப்போ இதை உள்ள பார்க்கலாம்.
பாருங்க உள்ள இப்படிதான் இருக்கும். இது இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க தண்ணி, அதனால இப்படி இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு மந்த்லி நம்ம இதை வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தண்ணியை மாத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து இல்லைன்னா புழு வந்துடும். நம்ம இப்படி வச்சுட்டே இருந்தோம்னா சீக்கிரத்துல புழு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு வீக்லி ஒன்ஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்க ரெகுலரா பயன்படுத்தினீங்கன்னா தண்ணி தீந்துரும் ஆக்சுவலி. அதனால நீங்க வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு தண்ணி நொப்பும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிற தண்ணியை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இது வந்து ஸ்மெல் இல்லாம நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இது வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கரையெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. இது பாத்தீங்களா, இப்போ இது உப்பு தண்ணி ஆச்சுன்னா இந்த மாதிரி எட்ஜ் கிடைக்கும். இந்த எட்ஜ் எல்லாம் இல்லாம நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நல்ல தண்ணியில இது பண்ணீங்கன்னா. பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டியூப் போகுது பாருங்க, இது வழியா தான் தண்ணி போய் நம்மளோட இந்த பைப்பிங் லைன்ல வந்து தண்ணி சொட்டி 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 தான் உங்களுக்கு அந்த வைக்கோல நினைச்சிரும். இதுக்குள்ள ஃபேன் இருக்கும், இது வழியா சுத்தி தான் நமக்கு வந்து அந்த காத்து வந்து சில்னஸா நமக்கு கொடுக்குது இந்த ஏர் கூலரு. இது இப்ப நீங்க தண்ணியே இல்லாம கூட ரன் பண்ணீங்கன்னா ஃபேன் மாதிரி உங்களுக்கு ஓடும் இந்த ஏர் கூலரு. பட் நம்ம தண்ணியோட இது பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது பண்ணோம்னா வந்து நல்ல சூப்பரான சில்னஸ் காத்து இருக்கும். இதோட பிளஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லையா, அப்ப மைனஸ் சொல்றேன். நாய்ஸ் உங்களுக்கு இது தெரியும் கண்டிப்பா, ஏர் கூலர்னாலே நாய்ஸ்ங்கிறது நல்ல சவுண்ட் இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டிஸ்டர்பன்சிங்கான சவுண்டு தான் இது. ஆனா பட் ஏர் கூலரோட அந்த காத்துக்கு நம்ம இந்த சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பத்தின எல்லா ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது வந்து கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடையாதுங்க, ப்ளூ ஸ்டாரோட ப்ரொமோஷன் கிடையாது. நம்மள மாதிரி சம்மர்ல வந்து என்ன வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸா தான் இதை நான் கொடுத்துருக்கேன். நீங்க இதை வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல் டிப்ஸை எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலோட ரிவ்யூஸ் இந்த பொருளோட ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கரெக்டா வந்து சேரும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.